இந்த பூமியில் சிவபெருமாளை தாண்டி எந்த ஒரு மிகப்பெரிய சக்தியும் இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்பேற்பட்ட சிவபெருமாள்கிட்டருந்து அந்த அவருடைய பாதி அருளை பெறத்துக்கோசரம் கிட்டத்தட்ட 10 முனிவர்கள் அவரை சுற்றி பூஜை பண்ணிக்கிட்டே வராங்க. என்றைக்காவது ஒரு நாள் சிவன் அருள் புரிஞ்சு என்னுடைய சக்தியில் உனக்கு பாதி அளவை தரேன் அப்படின்னு நம்மளுக்கு அருள் வளர்வாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பூஜை பரிகாரமும் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா 10 முனிவர்களும் தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்டே வராங்க. இந்த 10 முனிவர்களில் எப்படி ஒரு ஆளை நம்ம சிவபெருமாள் தேர்வு செஞ்சு எப்படி அவருக்கு அந்த சக்தியை வழங்குறாரு அதுதான் இன்றைக்கி நம்ம கதையில் பார்க்க போகிறோம். சிவபெருமாள் பார்த்தீங்கன்னா இந்த 10 முனிவர்களையும் கூப்பிட்டு, ஐயா நீங்கள் என்னுடைய சக்தியில் பாதி கேட்குறதுக்கு நீங்கள் இந்த பூஜை பரிகாரம் பண்ணுறீங்க, கட்டாயமாக நான் அருள் வழங்குவேன். ஆனால் நீங்கள் 10 பேரும் தங்களுடைய வீட்டில் இருந்தே இந்த பூஜையை செய்யுங்க, அப்போ தான் நான் அருள் வழங்க முடியும்னு ஒரு கட்டளை இட்டுறாரு. இந்த 10 முனிவர்களுமே அவங்களுடைய வீட்டில் இருந்தே இந்த சிவபெருமாளுக்கு சிறப்பான பூஜைகளை பார்த்திங்கன்னா ஒரு மண்டலமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பூஜைகள்லாம் நிறைவேறும் போது இந்த 10 முனிவர்களும் சிவபெருமானை தேடி வந்து நிற்கிறாங்க. இவங்க வீட்டில் இருந்து செஞ்ச பூஜைகளை பார்த்தீங்கன்னா சிவன் பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 முனிவர்களையும் வரிசையில் நிற்க வச்சு கடைசியாக இருக்கிற முனிவரை தேர்வும் செஞ்சிடறாரு சிவபெருமாள். தேர்வு செஞ்ச உடனே இந்த 9 முனிவர்களுக்கும் ஒரே குழப்பமாக போச்சு. நம்மளும் சிவனுக்கு நல்லா தானே பூஜை அலங்காரமெல்லாம் பண்ணி வழிபட்டுட்டு வந்தோம், இந்த ஒரு மண்டலமாக ஏன் நம்மளுக்கெல்லாம் அந்த அருள் வழங்காமல் சிவன் போய் அவருக்கு அருள் வழங்கிட்டாரு அப்படின்னு இதில் குழப்பமே வேண்டாம், நம்ம சிவன்கிட்டயே கேட்டுருவோம் அப்படின்னு இந்த 9 முனிவர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட சிவன்கிட்டயே கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சிவனே, நாங்கள் உங்களுக்கு எல்லாருமே ஒத்துமையாக தானே பூஜை செஞ்சோம், ஒரே மாதிரி தானே உங்கள் பரிகாரமெல்லாம் பண்ணணும், நீங்கள் எங்களுக்கெல்லாம் வழங்காத அருளை எப்படி அந்த முனிவருக்கு மட்டும் வழங்கினீங்க அப்படின்னு சிவன்கிட்ட கேட்கும்போது சிவன் பார்த்தீங்கன்னா அதுக்கு சிரித்தபடியே, இப்போ நான் ஏன் அந்த முனிவருக்கு அந்த அருளை வழங்கினேன்னு உங்கள் எல்லாத்துக்கும் குழப்பமாக இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அதாவது நீங்கள் 9 பேருமே உங்களை விட உயர்ந்த மனிதரை ஒரு மண்டலத்துக்கு பூஜை பண்ணி எங்கிட்ட அழைச்சிட்டு வாங்க, அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. ஆனால் அந்த கடைசியாக சிவன் அருள் வழங்கினார்ல அவரை கூப்பிட்டு, உங்களை விட தாழ்ந்த ஒருத்தரை நீங்கள் ஒரு மண்டலம் பூஜை செஞ்சு எங்கிட்ட அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. இவங்களும் எல்லாருமே கலைஞ்சி போயிட்டாங்க. நாட்களும் கிடக்குது, அந்த ஒரு மண்டலமும் முடியுது. அந்த 9 முனிவர்களும் திரும்பி சிவனிடமே வந்தாங்க. அந்த 9 முனிவர்களுமே, சிவனே, நாங்கள் எல்லா ஊர்லேயும் போய் தேடி பார்த்தோம், எங்களை விட உயர்ந்தவன் இந்த பூமியிலேயே இல்லை, அதனால் திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு வந்து சிவனிடம் முறையிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 10ஆவதாக போன முனிவரும் திரும்பி வந்தார். அவர்கிட்ட, ஏப்பா நான் சொன்னது என்னாச்சு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, சிவனே, நீ அருள் போட்டதுனால தான் நான் இந்த நிலைமைக்கே வந்துக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் என்னையை விட தாழ்ந்தவன் இந்த பூமியிலே இல்லைன்னு எனக்கே தெரியும், அதனால தான் சுவாமி நான் எங்கேயும் போய் அலையில, நான் தான் இந்த இருக்கிறதுலேயே அந்த பூமியில் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி சிவனிடம் சொல்லும்போது சிவன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த 9 முனிவருக்கு உண்டான அர்த்தத்தை அதே இடத்துல விளக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது, உங்களிடம் நான் என்ன கூறினேன் அப்படின்னு அந்த 9 முனிவர்கள்ட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. உங்களை விட உயர்ந்த ஆளுகளை நீங்கள் தேடிட்டு போனீங்க, ஆனால் இவர்கிட்ட நான் இவரை விட தாழ்ந்த ஆளை தேடி போக சொன்னேன், ஆனால் இவரை விட தாழ்ந்த ஆள் இந்த பூமியிலே இல்லைன்னு வந்து எங்கிட்ட நிற்கிறாரு. அதே மாதிரி தான் பூஜை செய்யும்போது சிவன் எனக்கு அருள் வழங்கிட்டா நம்ம அப்படி வாழலாம், இப்படி வாழலாம், அதை செய்யலாம், இதை சாதிக்கலான்னு நீங்களாம் எண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் இவர் சிவன் எனக்கு அருள் மட்டும் வழங்கினாலே போதும், அப்பயே நான் மரணித்தாலே சந்தோஷம்னு அந்த முழு மனதோடு அவர் பூஜை செஞ்சுட்டு வந்தார். அதனால தான் என்னுடைய அருளை அவருக்கு நான் ஆசையாக வணங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கள்கிட்ட சொன்ன உடனே முனிவர்களுக்கு முகம் சொலிச்சு போச்சு. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா சிவனை கையெடுத்து வழிபடுறாங்க. ஆனால் உண்மையாக முழு மனதோட யார் சிவனை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே சிவன் அருள் உண்மையாலுமே கிடைக்கும்.